சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 13ஆம் தேதி. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை பேதுருவும் யோவானும் எப்படி சமாரியா விசுவாசிகள் மீது தங்கள் கைகளை வைத்தார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை ஜெருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவளிடத்திற்கு அனுப்பினார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இதேபோல் சாதாரண போக்கில் சமாரியா விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு நோக்கத்திற்காக கைகளை வைப்பதன் மூலம் பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படி தேவன் தடுத்து நிறுத்தினார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் யூதர்களுக்கு சமாரியர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று வாசிக்கின்றோம். இப்போது அதே சமாரியர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அவளுடைய மறுபிறப்பில் கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருந்தால் பெந்தகோஸ்தே நாளில் அவர்கள் பெற்றதை சமாரியர்கள் பெற்றதை விட சிறந்தது என்று யூதர்கள் கூறியிருப்பார்கள். அதனால்தான் பெந்தகோஸ்தே நாளில் யூதர்கள் பெற்ற அதே ஈவை சமாரியர்களுக்கும் எவ்வாறு கொடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் தாங்களே பார்க்கும்படி பேதுருவையும் யோவானையும் சமாரியாவுக்கு தேவன் அனுப்பினார். பின்னர் பேதுருவும் யோவானும் சமாரியர்களும் சமமானவர்கள் என்றும் அவர்கள் சகோதரர்கள் என்றும் ஒப்புக்கொள்ள அவர்கள் மீது கைகளை வைத்தார்கள். அதற்கு முன் அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டனர். ஆவிக்குரிய சமத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் காட்ட அவர்கள் மீது கைகளை வைத்தனர். நாம் அனைவரும் ஒன்று என்ற இந்த உண்மையை வெளிப்படுத்த கைகளை வைப்பதன் மூலம் நாம் சாட்சி பகிர்கின்றோம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படிப்பறிவில்லாதவன் படித்தவன் என்ற வித்தியாசம் இல்லை என்று அறிவிக்கின்றோம். நாம் அனைவரும் ஒன்று. கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நாம் எந்த குடும்பத்திலிருந்தும் எந்த நாட்டிலிருந்தும் அல்லது எந்த விதமான வாழ்க்கையின் பின்னணியின் பாதையிலிருந்தும் வந்திருக்கலாம். நாம் மறுபடியும் பிறக்கும்போது நாம் சமமான மதிப்புள்ளவர்களாக, சமமான அவசியமுள்ளவர்களாகவும் சமமான முக்கியமுள்ளவர்களாகவும் மாறுகிறோம். இந்த உண்மையை நாம் கைகளை வைப்பதன் மூலம் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றோம்.